ஹாய் காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் பேக் டு சேனல். ஓகே, இந்த வீடியோவில் நாங்கள் எந்த பார்க்க போகிறோம்டா, டராஸ்லேருந்து ஒரு ப்ராடக்ட் ஒன்று வந்திருக்குது. அந்த ப்ராடக்ட் அன்பாக்சிங் வீடியோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இந்த பார்த்தீங்கன்னா டராஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய ப்ராடக்ட் இதுதான். இது அன்பாக்சிங் தான் நான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் பார்த்தீங்கன்னா டராஸ்னு சொல்லக்கூடிய இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லெவலில் வந்து ரன் ஆகக்கூடிய ஒரு வெப்சைட் தான் இந்த டராஸ்ன வெப்சைட். ஓகே, இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா எப்படி இந்த ப்ராடக்ட்டை ஃபுல் பேக் பண்ணி நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் தராங்களா இல்லாட்டி டேமேஜ் ஆன இதில் தராங்களான்னு இன்றைக்கி வீடியோவில் இந்த ப்ராடக்ட்டை அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அண்ட் எங்களோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆப்ஷனில் போட்டு வச்சுங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா இதில் இந்த ப்ராடக்ட் இப்படி தான் வந்திருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து நல்ல ஒரு பேக்கிங் நல்லா ஒரு குவாலிட்டியாக பேக்கிங் பண்ணி எங்களுக்கு தந்திக்கிறாங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா நான் இதை பிக்கிறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா இதில் 2 ப்ராடக்ட் வந்திருக்குது. என்னென்னா ஒன்று பார்த்தீங்கன்னா ரிங் லைட், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரிங் லைட் ஸ்டாண்ட். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்டாண்ட் எடுக்கிறேன். ஓகே, ஸ்டாண்ட் எடுத்து ஓரமாக்கி வச்சிடும். ஓகே, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதுதான் ரிங் லைட்னு சொல்லுது. ஓகே, இதுவும் இப்படி தான் வந்திருக்குது. இது ரெண்டையும் ஜாயின் பண்ணி ஒரே பேக்கிங்கில் எங்களுக்கு தந்திக்கிறாங்க. ஓகே, இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டும் வந்து ஒரே வேலைக்கு தான் நான் பர்ச்சேஸ் பண்ணினேன். வேணும்னா உங்களுக்கு இது சரி ஒன் டைம் எடுக்கலும். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு லேபிள் நடிச்சு தந்துக்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா எங்கள் டீட்டெயில்ஸும் சில டீட்டெயில்ஸும் இருக்குது. நான் இதுக்கு மாதிரி ஒரு வீடியோவில் பேசியிருந்தேன் அதை பற்றி. ஓகே, நான் அதை பேச போகிறல. ஓகே, பார்த்தீங்கன்னா நான் அதை வந்து செட் பண்ணி வச்சிடுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டுக்கு ரிங் லைட்டை அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம் என்னென்ன தந்திக்கிறாங்க எப்படி இதுன்ட்டு. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டுக்கு ரிங் ஃபில் லைட்டு ஒரு பேரும் நடிச்சு தந்திக்கிறாங்க. அண்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா 4 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போட்டிக்கிறாங்க. ஓகே, அதெல்லாம் ஒவ்வொன்றா பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போட்டிக்கிறாங்க என்னன்னா ஃபில் லைட் அண்ட் பியூட்டி ஃபேஸ்னு போட்டிக்கிறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மேக் ஃபேஸ் அண்ட் ஐ அண்ட் பியூட்டின்ட்டு ரெண்டாவது போட்டிக்கிறாங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா நைட் க்ரோ எக்ஸ்ட்ரீம் டூம். அது கீழே பார்த்தீங்கன்னா மல்டி கலர் டெம்பரேச்சரும் போட்டிக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மற்ற சைடில் பார்த்தீங்கன்னா 26 சென்டிமீட்டரும் 10 இன்ச்சுன்னு போட்டிக்கிறாங்க. அது வந்து ரிங் லைட்டு சைஸ் தான் அது. இந்த ரிங் லைட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சைஸில் வந்துக்குது. 10 வந்துக்குது, 12 வந்துக்குது, இது மாதிரி நிறைய வந்துக்குது. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொஞ்சம் போட்டிக்கிறாங்க. ஓகே, அதெல்லாம் வாட்ச் பாருங்கள். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ரிங் லைட்டை ஓப்பன் பண்ணி எடுப்போம். ஓகே, பார்த்தீங்கன்னா இதனால் ஓப்பன் பண்ணி நான் வந்து இப்போ எடுக்க போகிறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா வந்து ரிங் லைட் இப்படி தான் இருக்குது. இதுவும் கவரனில் போட்டு பொலித்தீன் கவரனில் போட்டு தந்திக்கிறாங்க. இது உள்ள பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த பாக்ஸில் என்னென்ன தந்திக்கிறான்னு பார்ப்போம். ஓகே, பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டுக்கு எங்களுக்கு தந்திக்கிறாங்க மொபைல் ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கு மொபைல் ஹோல்டர் வந்து தந்திக்கிறாங்க. ஓகே, இது பார்த்தீங்கன்னா இது வந்து லோ குவாலிட்டியில் தந்திக்கிறாங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரிங் லைட்டில் ஸ்டாண்டோட கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு இது ஒன்று தந்திக்கிறாங்க, கனெக்டர் ஒன்று. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா அதை வச்சுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஹோல்டரை கனெக்ட் பண்ணுறதுக்கு ரிங் லைட்டோட கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு கம்பி ஒன்று தந்திக்கிறாங்க. ஓகே, இவ்வளோ தான் அந்த பாக்ஸில் வந்திக்குது. ஓகே, பார்த்தீங்கன்னா நான் இப்போ ரிங் லைட்டை வெளியே எடுத்து பார்ப்போம். ஓகே, ரிங் லைட்டை எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரிங் லைட் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஹெவியாகவும் இருக்குது. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா மொபைலை ஹோல்ட் பண்ணுறதுக்கு அந்த கம்பி இருக்கிறதுக்கு ஒரு இது ஒன்று தந்திக்கிறாங்க, த்ரெட் ஒன்று. ஓகே, அது பார்த்தீங்கன்னா இணைத்தான் ஃபிக்ஸ் பண்ணுறது. ஓகே, இப்போ உங்களுக்கு விளங்கிக்கும் இதில் இப்படித்தான் ஃபிக்ஸ் பண்ணுறதுண்டு. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன இது தந்திக்கிறான்னு பார்ப்போம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் மொபைலை ஹோல்டரை ஃபிட் பண்ணுறது இதில் தான். ஓகே, இப்போ உங்களுக்கு இதில் விளங்கிக்கும். அண்ட் ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இதொன்று தந்திக்கிறாங்க, ரிமோட் கண்ட்ரோலேஷன் உண்டு. அதில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தேவையான மாதிரி எங்களுக்கு 3 கலர்ஸ் தந்திக்கிறாங்க. இதில் ஒன்று பார்த்தீங்கன்னா வோம் ஒயிட், அப்புறம் டே லைட், அப்புறம் இன்னொரு ஒயிட் ஒன்று தந்திக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு பிரைட்னஸ் கூட்டவும் மேலும் குறைக்கவும் மேலும். அண்ட் ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ரிங் லைட் எப்படி ஒரு டேமேஜ் மீக்குதா என்ன டேமேஜ் இருக்குதுன்ட்டு செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, பார்த்தீங்கன்னா ஒரு டேமேஜ் ஒன்று அம்பூட்டிக்குது. இது பார்த்தீங்கன்னா இன்னொரு டேமேஜ் ஒன்று இருக்குது.
இது பார்த்தீங்கன்னா உடஞ்சிக்குது, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். ஓகே, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். கீறுபட்டிக்குது இது இல்லை. ஓகே, பார்த்தீங்கன்னா இது வந்து இப்படி தான் இருக்குது. ஓகே, இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா அதை வந்து ரிங் லைட் அப்படியே வைப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாண்டில் ஸ்டாண்ட் எப்படி தந்திக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஓகே, அதையும் அப்படி ஓரமாக்கி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, பார்த்தீங்கன்னா பாக்ஸை நான் இப்படி ஓப்பன் பண்ணுறேன். பாக்ஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேமேஜ் ஆகி இருக்குது. ஓகே, பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஸ்டாண்ட் இருக்குது. இது சின்ன ஸ்டாண்டாக இருந்தாலும் 7 அடி உயரமாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா அலுமினியத்தால் செஞ்சுக்கிறாங்க இது ஸ்டாண்ட். ஓகே, பார்த்தீங்கன்னா இது வந்து பொலித்தீன் கவர் ஒன்றில் போட்டு தந்திக்கிறாங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இதை வந்து ஸ்டாண்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஓகே, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து கீழேக்கு வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு இது ஒன்று தந்திக்கிறோம், பார் ஒன்று தந்திக்கிறாங்க. அதை வந்து நாங்கள் இப்போ பிரிச்சானோம். பிரிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அந்த பட்டையை வந்து கீழால் கனெக்ட் பண்ணணும். ஓகே, அதுதான் இப்படி இதில் செய்ய வேண்டிய வேலை. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஓகே, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், அது வந்து இந்த ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஓகேண்ணா, கனெக்ட் பண்ணியாச்சு. ஓகே, பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த பட்டை ஒண்டிக்குது, அதுவும் கொஞ்சம் இந்த நார்மலாக இருக்குது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஹெவியாக இல்லை, அண்ட் லோ பட்ஜெட்டில் சந்திக்கிறாங்க. ஓகே, அடுத்த பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அந்த மேலே இருக்கிற துண்டை மேலுக்கு ஒசத்துறோம் பார்ப்போம். ஒசத்திட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து வீடியோவில் காட்டலாம், ஏன்னா அது வந்து நல்லா நீட்டம் 7 அடி ஒசரமாகிக்குது. ஓகே, இது வந்து இப்படி தான் நீக்குது. அது மட்டும் இல்லாமல் மவுண்ட் 2 தந்திக்கிறாங்க எங்களுக்கு லாக் பண்ணி வைக்கிறதுக்கு. எங்களுக்கு தேவையான அளவு இதை வந்து வசதிகளும். ஆனால் ஒரு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இது வந்து அவ்வளோ பேலன்ஸ் இல்லை. இது ரெண்டும் தான் எங்களுக்கு வந்திக்குது. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த ரிங் லைட்டை வந்து ஒர்க் ஆகுறாண்டு ஒரு மட்டும் செக் பண்ணி பார்ப்போம். கரண்ட்டில் சார்ஜ் பண்ணி ஒர்க் ஆகுறான்னு பார்ப்போம். ஓகே, பார்த்திங்கன்னா ரிங் லைட் இப்படி தான் இருக்குது. நாங்கள் பார்த்திங்கன்னா இது வந்து நாங்கள் வந்து யூஎஸ்பி அடாப்டர் ஒன்றுக்கு இதை கனெக்ட் பண்ணி அதை அப்படியே பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து மல்டி ப்ளக் ஒன்றுக்கு நாங்கள் வந்து இந்த அடாப்டரை வந்து கனெக்ட் பண்ணி பார்ப்போம் ஒர்க் ஆகுறாண்டு. ஓகே, பார்த்திங்கன்னா நான் கனெக்ட் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா லைட் பத்துது, ஆனால் வந்து ஒர்க் ஆகலை. லைட் பத்துது, ஒர்க் ஆகலை. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், லைட் ஒன்று பார்த்துது, ஒன் பட்டன் லைட் ஒன்று பார்த்துது. பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணி ஒன் பண்ணி பார்க்குறேன், லைட் ஒர்க் ஆகுது இல்லை. அண்ட் பார்த்திங்கன்னா மாற்றி பார்க்குறேன், ஒர்க் ஆகுது இல்லை. ஓகே, பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், டராஸ்லிங்கிற சில ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இப்படி தான் வருது. இவங்க வந்து செக் பண்ணி பார்க்குறாங்கல்ல, சும்மா அனுப்புகிறாங்க. அண்டு இது வந்து டராஸ்ட்டு இந்த பை மிஸ்டேக் ஒன்றும் இல்லை. ஏன்னாண்டா அவங்க வந்து டெலிவரி இதுதான் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா செலர்ட மிஸ்டேக் தான். அண்ட் அவங்க தான் இதுவரை பார்த்து அனுப்பணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிற ப்ராடக்ட்ஸு கீழே பார்த்திங்கன்னா ரிவ்யூ வாசிப்பீங்க. அந்த ரிவ்யூவையும் வாசித்து நீங்கள் ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ண வேணும். ஏன்னாண்டா அது பார்த்திங்கன்னா செலரே வந்து அது வந்து அவங்க மெசேஜ் பண்ணி எங்களை பர்ச்சேஸ் பண்ண வைக்கிறது தான் ஒரு பிஸ்னஸ் ட்ரிக்ஸாக இருக்குது. ஓகே, பார்த்துப்பீங்க அந்த ரிங் லைட்டை குவாலிட்டி எப்படி இருந்து அண்ட் அது எப்படி இந்த மாதிரி இருந்துச்சுன்னு நீங்கள் பார்த்துப்பீங்க வீடியோவில். ஓகே, அது பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து அந்த கமெண்ட்ஸை வாசிட்டு தான் அது நல்லா இருந்துச்சுன்னு அதை நான் பர்ச்சேஸ் பண்ணினேன். ஓகே, நீங்களும் பார்த்திங்கன்னா அப்படி கமெண்ட்ஸ் வாசி எடுக்க வேணும். ஏன்னாண்டா அது வந்து பார்த்திங்கன்னா சிலரே அதே மாதிரி கமெண்ட்ஸை போட்டு கஸ்டமர்களை பை பண்ண வச்சது தான் அப்படி கமெண்ட்ஸை போட்டு எங்களை சாமானை எடுக்க வச்சிரு. அது ஒரு பிஸ்னஸ் ட்ரிக்ஸ் பார்த்திங்கன்னா, அது வந்து ஆன்லைன் பிஸ்னஸ் ட்ரிக்ஸ். ஓகே, பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த ப்ராடக்டை நான் வந்து ரிட்டர்ன் பண்ணுறேன். ஓகே, உங்களுக்கு இப்போ டராஸில் எடுத்த ப்ராடக்டை ரிட்டர்ன் பண்ண தெரியலாண்டா கமெண்ட் பண்ணுங்க கீழே. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்டா கீழே சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி ஓல்டர் ஆப்ஷனில் போட்டு வச்சிங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட் செய்யும். ஓகே, வீடியோ எண்ட் பண்ணிக்கொள்கிறேன். ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன்.